67 சங்கீதம் 6 பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 67 சங்கீதம் 6. அக்கா மியூட்ல இருக்கீங்க. 67 சங்கீதம் 6 பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் 2 காரியங்களை இதுல பார்க்கிறோம். ஒண்ணு, இவ்வளவு நாள் ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல சாபங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இருந்தா இனிமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாரும் இல்ல, நம்முடைய சொந்த தேவன், நம்முடைய சொந்த இரட்சகர், எங்கள் தேவன் அப்படின்னு சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். சோ அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். சோ அதுல என்ன காரியங்கள் நம்ம பார்க்கிறோம்னா, பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சோ கடந்த காலத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் போய் ஆண்டவர் இனிமேல் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 25 நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எப்பனா நம்ம ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது. பூமி தன்னுடைய பலனையே கொடுக்கல. ஏன்னா அந்த பூமி பலனை கொடுக்காதபடிக்கு வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் இதெல்லாம் என்ன பண்ணுதான், எல்லா செடிகளையும் அரிச்சு போட்டுருதான். சோ அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சரி இனிமையில இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம, இதுவரைக்கும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சோ இவ்வளவு நாள் நம்மளுக்கு என்னென்ன சாபங்கள் இருந்ததோ அதெல்லாம் சேர்த்து ஆண்டவர் இப்ப இன்னையில இருந்து ஆசீர்வதிக்கிறார்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் வசனம் பாக்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாபங்கள், அதோடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்த்து ஆண்டவர் இப்ப கொடுப்பாராம். அதான் நம்ம வாசிக்கிறோம், அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு டபுளா கிடைக்கும் ஆசீர்வாதம். அதனாலதான் ஆண்டவரே, அதுவும் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம என்னென்ன காலகட்டங்கள்ல என்னென்ன கலக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு நம்ம இருந்திருக்கலாம். அது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சுகமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில நமக்கு எங்கள் தேவன், அதாவது நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன், அவர் என்ன சொல்றாரு, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இந்த 67 சங்கீதத்தை சங்கீதக்காரன் எப்படி தொடங்குகிறார்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். இதுல பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காக சங்கீதக்காரன் கேட்கிறார், எங்களை ஆசீர்வதித்தருளும். சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே தேவை. அதுவும் இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார்னா அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ ஆண்டவரே எதுக்காக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னா, அதுக்கு பாருங்களேன், இந்த சங்கீதக்காரன் அருமையா சொல்றாரு, நாங்க உம்முடைய பிள்ளைகள். இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடி வரோம். நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சாபமற்ற வாழ்க்கையில இருந்தோம்னா, சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பார்த்து, இவ்வளவோ ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஜெபம் என்று தேடுகிறார்களே, ஏன் இவங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ தேவனே பூமியில் உம்முடைய வழியும், அப்போ ஆண்டவருடைய வழி என்னன்னு தெரியணும். ஆண்டவருடைய வழியில நடக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிப்பாங்கன்னு புறஜாதியார், மற்ற ஜனங்கள் பார்க்கணும். அதுக்காக எங்களை ஆசீர்வதியும். தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும். எல்லா ஜாதிகளும், ஆண்டவரை பற்றி அறியாத ஜாதிகள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பு விளங்குகிறதற்காக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். சோ மத்த ஜனங்கள், மத்த ஜாதியார்
பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஓ, இவர்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால அதுக்காகவாவது ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சாபங்களுக்கெல்லாம் நீர் என்ன பண்ணுங்க, இறங்கி என்னை ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில அந்த விசுவாசத்தோடு வருகிறோம். அவர் இரக்கம் நிறைந்த தேவன். மற்ற ஜாதிகளுக்குள் உம்முடைய இரட்சணியம், உம்முடைய ரட்சிப்பு விளங்க வேண்டும். நீர் விடுவிக்கிறவர் என்று மத்தவங்களுக்கு தெரியணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, ஒருவேளை நாங்க என்ன தப்பு பண்ணோமோ அதுக்காக இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறீங்களோ, இல்லைன்னா என்ன காரணமோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இறக்கப்படும் எங்கள் மேல் இறங்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். சட்டமா நீ எங்களை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும், அதுக்கு நாங்க தகுதி உள்ளவர்கள்னு சொல்லி உட்காராம, இறக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கெஞ்சி கேட்கிறோம். சோ பூமி தன் பலனை தரும் அப்படின்னா, பூமி எப்படி பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, காயின் ஆபேல் எல்லாம் காணிக்கை செலுத்துறாங்க. தாவீதும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். பூமி பலனை தருகிறது அப்படின்னா நம்ம அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். சோ அந்த பலன் அந்த ஏற்ற காலத்துல அந்த மழை, பின்மாறி மழை, முன்மாறி மழை இதெல்லாம் பெய்யும் பொழுது, அப்போ அந்த விளைச்சல் நன்றாக இருக்கிறது, பலனையும் நன்றாக கொடுக்கும். சோ அந்த மழையை கொடுக்கிறதும் ஆண்டவர் தான். அப்பதான் பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும். தானா கொடுத்துட முடியாது பூமி. சோ லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். சோ அந்த மழை இல்லைன்னா பூமி எப்படி பலனை கொடுக்க முடியும்? மரத்துல எப்படி கனி வர முடியும்? எல்லாமே தீஞ்சு காஞ்சு ஒண்ணு இல்லாம போயிரும். ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதனால என்ன பண்ணுது, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதமான மழைக்காக தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அதிகாலையிலே வந்திருக்கிறோம். சோ ஆசீர்வாதமான மழைன்னா உண்மையிலேயே அந்த மழை துளி மேகத்திலிருந்து கீழே விழுற அந்த மழை கிடையாது. ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதமான மழை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பலன்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பலன்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். சோ ஏற்ற காலத்திலே ஈசாக்கு பார்த்து விதை விதைக்கிறான். கர்த்தர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு அவனுக்கு பலன் கொடுக்கிறார். பூமி பலனை கொடுக்குது. சாதாரணமா பலனை கொடுத்தா விதைக்கிற அளவுக்கு பலனை கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். விதைக்கிற விதைக்கு 100 மடங்கு பலன் கிடைக்குதாம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பற்றாக்குறைவுகள், எவ்வளவு தேவைகள் நமக்கு இருந்தாலும், எந்தெந்த காலகட்டத்துல குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலயோ சரீரத்திலேயோ எதுவாக இருந்தாலும், நம்ம விதைக்கிற விதை ஜெபத்தோடு, ஏன் ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு பலன் கிடைக்கிறது? அவன் ஜெபத்தோடு விதைக்கிறான், ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அதே சமயத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஐஸ்வர்யமான வாலிபன், அவன் ஜெபமும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவனுக்கும் ஜெபத்துக்கும் ரொம்ப தூரம். ஈசாக்காவது கடவுள். இதே மாதிரிதான் பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபத்துக்கு வரோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறோம். ஒண்ணுமே ஜெபத்துக்கே வராதவனுக்கு அதோட பயங்கரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நம்ம பாக்குறோம், ரோட்ல நடந்து போனாலே பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் பாக்குறோம். அவங்க எல்லாம் என்ன ஜெபத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? எவ்வளவு கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, இந்த லூக்கால இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். பாருங்க, தானா விளைந்தான். அவன் ஈசாக்கு மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கே எங்க சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாம, நான் ஒன்று செய்கிறேன், இந்த தானியத்தெல்லாம் நான் எங்க போய் வைப்பேன்? இருக்கிற இடத்துல இடம் இல்லையே. என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி பின்பு என்னுடைய தானியத்தை எல்லாம் அதுல சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஈசாக்குக்கும் இந்த வாலிபனுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே விதை விதைக்கிறாங்க. 2 பேருக்குமே பயங்கரமான பலன் கிடைக்கிறது. ஆனால் ஈசாக்கினுடைய ஆத்துமா அப்ரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஈசாக்கினுடைய ஆத்துமா அவன் அன்று மரித்தால் அது பரலோகத்துக்கு போகும் அப்படின்ற நிச்சயம் இருக்கிறது. ஆனா இந்த ஐஸ்வர்யமானுக்கு பாருங்க, அவன் அவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தும் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு அன்னைக்கு, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் தேடுறோம். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அதுல 2 இருக்கு. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்போது, யோசேப்புக்கு யாக்கோபு வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம், இம்மைக்காக உள்ள ஆசீர்வாதங்கள், எனக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான். ஆண்டவர் சொல்லல. சுகவீனமா இருந்தா, வியாதியா இருந்தா சுகம் நம்மளுக்கு தேவைதான். கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருந்தால் அது நமக்கு தேவைதான். இதெல்லாம் இன்றியமையாத காரியங்கள். ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் வந்து ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம். அது இல்லன்னா பாருங்க, வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆனா உலக பிரகாரமான வெறும் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இருந்துச்சுன்னா, பாருங்க 2 பேருக்கும் நல்ல விளைச்சல் இருக்குது. ஈசாக்குக்கும் விளைச்சல் இருக்குது. அந்த ஐஸ்வர்யமான வாலிபனுக்கும் விளைச்சல் இருக்கிறது. ஆனா 2 பேருமே மரித்தால் ஈசாக்கு பரலோகத்துக்கு போயிருவான். இவன் என்ன ஆயிருது? நரகத்துக்கு போயிருவான். அங்கேயாவது ஐஸ்வர்யவான் லாசரு கதையில ஒருத்தன் பணக்காரன், நீ பூமியிலே நீ வந்து எல்லாத்தையும் அனுபவிச்ச, இப்போ நீ வந்து பாதாளத்துல வேதனைப்படுறன்னு. ஆனா அவன்ட்ட வந்து நீ தரித்திரன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டான். இங்க அப்படி கிடையாது. 2 பேருமே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆத்துமா, யாருடைய ஆத்துமா அங்கு பாதுகாக்கப்படுகிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா நம்ம நெறைய நேரம் நெனச்சுக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லன்னா, நம்மளுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்காது, வருமானம் இருக்காது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா, ஆண்டவர் நம்மள நல்லா ஆசீர்வதிப்பார்ன்னு. அது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாம, ஆண்டவரையே தேடாத பிள்ளைங்க கூட உலக பிரகாரமான நம்மை விட அதிகமான ஆசீர்வாத வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். ஆனா தேடும் பொழுது பாருங்க, குறைவுகள் இருந்தால் கூட, ஆண்டவர் அதை நிச்சயமாக நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை தேடாமல் இருக்கும் பொழுது, நம்மளுக்கு நிறைவுகள் இருந்தால் கூட அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆண்டவரை தேடாமல் இருக்கும் பொழுது குறைவுகளும் நமக்கு வருகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆண்டவர் வந்து ஆதாம் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் விலக்கி வைத்த கனியை அவன் மனைவியின் பேச்சைக் கேட்டு அவன் புசித்து விடுகிறான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஏன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தனால ஆசீர்வாதம் போயிடுச்சா அப்படின்றது கிடையாது. அதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்ததுனால அங்க ஆசீர்வாதம் போயிடுச்சு. சோ அதனால என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு உனக்கு சாபம்தான். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நம்ம வந்து கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் அடித்து விடுவார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். பூமி பாருங்க தன் பலனை கொடுக்காம நெற்றி வேர்வை நிலத்தில் விழ சொட்ட சொட்ட ஆதாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் அந்த பலனை கிடைக்குமா, சும்மா கிடைக்கிறது இல்ல. அவன் பாருங்க, ஆண்டவர் வந்து ஈசாக்குக்கெல்லாம் வந்து சும்மா ஜபிக்கிறான், பயங்கரமான பலனை கொடுக்கிறாரு. ஆனா இங்க வேர்வை சொட்ட சொட்ட அவன் பண்ணாதான் அவனுக்கு வந்து அங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறதாக அதை சம்பாதிக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வயல் விளைச்சல் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிலர் நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் அந்த மாதிரி தொழில்ல நம்ம இல்லாம இருந்தா கூட, என்னென்ன தொழில்ல நம்ம இருந்தாலும் நம்ம சம்பாத்தியம் எல்லாம் எங்க வருது எங்க போகுதுன்னே தெரியாது. ஓட்டப்பையில போட்ட மாதிரி இருக்குது. பொத்தலான பையிலே போட்டதாக இருக்கிறது. ஏன்னா நம் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறதுனாலதான். நம்ம திராட்சை தோட்டத்தை நடுவோமா, அந்நியர் அதை எடுத்துக்கொள்வார்கள். சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து என்னன்னா, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வழியும் எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படிக்கு, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்னு நம்ம கெஞ்சி கேட்கும் பொழுது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இங்க சங்கீதக்காரனும் அதேதான் சொல்றான். ஆண்டவரே புறஜாதிகள் பார்த்து உம்முடைய விடுதலை ரட்சிப்பை பார்க்கும்படி அவங்களுக்கு முன்பாக எங்களை ஆசீர்வதித்தருளும். புறஜாதிகளுக்கு முன்பாக, பகைஞருக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பகைஞருக்கு முன்பாக
அப்பதான் அவங்களுக்கு தெரியணும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி உயர்த்துகிறார் என்பதை பகைஞர் கண்டு அவங்க வெட்கப்படணுமா. உமக்கு தான் ஆண்டவருடைய நாமத்துக்கு தான் அதனால மகிமை. அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.